உச்சி மீது வாணி இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஐயா உள்ளிட்ட தலைவர்கள் அனைவருக்கும் வேலூர் மண்டல போக்குவரத்து பொதுச் செயலாளர் என்ற முறையிலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி பேசுகின்றேன். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள். ஒரு குச்சியை எடுத்தோம்னாக்கா உடைச்சிடலாம், 2 குச்சியை உடைச்சிடலாம். அதே நேரத்தில் ஒரு 10 குச்சி எடுத்த உடைக்கவே முடியாது. அந்த ஒற்றுமை நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வேலூர் மண்டலம் பொறுத்த வரைக்கும் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் திமுக இருந்தாலும் சரி அண்ணா திமுக இருந்தாலும் நாங்கள் தானே ஆளுங்கட்சி அப்படின்று பாட்டாளி தொழிற்சங்க நாங்கள் சொல்றத அங்கே கேட்டாகணும். அந்த நிலைமையில இன்னைக்கு அங்கே வச்சிருக்கோம். அதே போல நம்மளுடைய ஒற்றுமை எதையும் செய்ய முடியாதெல்லாம் வேலூர் மண்டலம் உள்ளிருப்பு போராட்டம். ஒரு பொது மேலாளர் உள்ளே விடாம அந்த வராண்டாலே போயிட்டு பாய் தலைகாணி போட்டு படுத்துட்டோம். செஞ்சு அதுக்கப்புறம் எங்களுடைய சந்தா பிடித்தம் செய்வார்கள். அந்த சந்தா பிடித்தத்தை முடியாது என்று சொன்னாங்க. அதை தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக அந்த போராட்டத்தை வென்றெடுத்து அதை செய்ய வச்சோம், பிடிக்க வச்சோம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஐயாவும் கொஞ்சம் தலையிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 6000 பேர் இறந்தே போயிட்டாங்க. எந்த ஒரு பண பலனையும் அனுபவிக்காம கடன்காரர்களா இறந்து போயிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ கொடுத்துட்டு வராங்க. அது ஐயா அவர்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து, ஏன்னா அந்த ஓய்வு பெற்ற பணியாளர்கள் இன்றும் தொடர்ந்து நானே ஓய்வு பெற்றேன், எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் வர வேண்டியது இன்று வரை வரவில்லை. கிட்டத்தட்ட சென்ற 5வது மாதம் நான் போன வருடம் ஓய்வு பெற்றேன், இவர் வரல. அதனால நமக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காத இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் இலவசம் சொல்லி இலவசம் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த மின்சார பேருந்து பணிமனையை 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கு. ஆமா ஐயா. உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா? 30-40 ஆண்டு காலமாக நீங்க உழைச்சு உங்க பணத்தை மாதம் பிடிச்ச பணத்தை ஓய்வுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கு. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கு. ஆனா போன பொங்கலுக்கு கொடுக்கல, ஏன்னா அப்ப தேர்தல் வரல. அடுத்து ஐயா, இந்த மின்சார பேருந்து 3 பணிமனைகளை இன்று பல்லவன் போக்குவரத்து கழகம் தனியார் மயப்படுத்தியிருக்கிறது. இப்படியே மின்சார பேருந்துல வேலை செய்யறவங்க கண்டக்டர் மட்டும்தான் அரசு ஆளு, மற்ற எல்லாமே மெயின்டெனன்ஸ் வருமா மொத்தமே இன்னைக்கு தனியார் கிட்ட போயிருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு எல்லாமே தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் தான் இன்னைக்கு எல்லா பணிமனையிலும் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிரந்தர பணியாளர்கள் என்பதே இல்லாத போது அங்க இடஒதுக்கீடு அமுல்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. அது ஐயா அவர்கள் அந்த அதிகாரத்துக்கு நமக்கு எல்லாம் அந்த 10.5 பெற்று தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த சரியான உதிரி பாகங்கள் ஒரு பேருந்து கூட இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் கொள்ளையடிப்பதிலே தான் குறியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு 30 வண்டியை பார்த்த இன்றைக்கு பேருந்துகளை 30 பேருந்துகளை 2 பணியாளர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். முன்னெல்லாம் நாங்கள் இருக்கும்போது 8 பேருந்த 3 பேர் பார்ப்போம். இன்னைக்கு ஐயா 30 பேருந்து 2 பேர். ஒரே வண்டிக்கு கீர் பாஸை 4-5 முறை இறக்கி ஏற்றிட்டான். இப்ப நாங்க வரும்போது ஒரு வண்டி புது வண்டி டியூப் கட்டாயி ஹைவேல நிக்குது. அந்த ஓட்டுநரும் பாட்டாளி தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர், அதுல வேலை செய்த 4 பேரும் பாட்டாளி தொழிற்சங்கம். இன்னைக்கு 5 பேர் அவங்க வர முடியாம சூழ்நிலை. இன்றைக்கு காவேரி பாக்கத்தில் பிரேக் டவுன் ஆகி அந்த வண்டி நின்று இருக்கு. நாங்க வரும்போது அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு அந்த 5 பேர் இன்றைக்கு வர முடியவில்லை. இதே போல இந்த அதிகாரிகள் பாட்டாளி தொழிற்சங்கம் என்ற ஒரு கேவலமான ஒரு இது நடத்துறாங்க. இதை ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு மீட்டிங்னாக்கா திமுக கொடி கட்டின்னு அரசு பேருந்து போகுது. நாம போய் பஸ் கேட்டா நம்ம மகாபலிபுரத்துக்கு கேட்டோம், கொடுக்க மாட்டேன்னா. இப்ப சௌமியா அம்மா வராங்க, திமுகவுக்கு கொடுத்த பஸ் அதே மாதிரி எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்னு போயிட்டு அதிகாரி கிட்ட கேட்டா நம்ம ஆளுங்களை பழி வாங்கி இன்னைக்கு டிரான்ஸ்பர் போட்டு வச்சுக்கிறான் இந்த ஜிஎம் எம்டிஎம். அதுக்கு ராஜா அண்ணன் திருப்பத்தூர் எம்எல்ஏ தரையிலே போய் உட்காந்துட்டாரு, டெப்போல தரையில உட்காந்து பெரும் போராட்டம் பண்ணி இப்ப அதை தற்காலிகமா நிக்க வச்சிருக்காங்க.
பழிவாங்கும் போக்கு இந்த ஆட்சியில் வந்து அதிகமா இருக்குது. அதனால இன்றைக்கு இந்த நம்மகிட்ட இந்த ஒற்றுமை ஐயாவை ஒன்று ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து இந்த தொழிற்சங்கம் தான் வந்து பெரிய நமக்கு கட்சிக்கு முன்ன தொழிற்சங்கம் தான் நமக்கு முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொழிற்சங்கத்தை இந்த தொழிலாளர்கள் இவ்வளவு பேரும் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். நீங்க இந்த ஒற்றுமையை இந்த வரும் தேர்தலிலே காண்பித்து நமக்கு ஒதுக்கும் தொகுதிகள் அத்தனையும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.